இன்னைக்கு என் பிள்ளை அவ்வளோ அழகா இருக்காமா. பின்ன என்னடி, அவன் என் பேரனாக்கும், பின்ன என்ன போல அழகா இருக்க மாட்டானா? அது சரி, என் பேரன் அழகா இருக்கான்னு நீ ஏன் அவனை கண்ணு வச்சிடாதடி. தாய் கண்ணு தான் ஃபஸ்ட்டு படுமாண்டி. எல்லாருமே பேர் சுட்டுமிழா முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு வாசலில் போய் எல்லாரும் காலடி மண்ணு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து என் பேரனுக்கு சுற்றி போட மறந்துடக்கூடாதுடி. நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதில் கேட்டுச்சா இல்லையா? அம்மா, நீங்கள் சொன்னால் நான் கேட்காம இருப்பேனாம்மா? முக்கியமாக ஓ மருமக, அதான் அந்த குந்தாணி, அவள் காலடி மண்ணை எடுத்து என் பிள்ளைக்கு திஷ்டி சுற்றி போடணுமா? வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. உங்களைத்தான் இவ்வளோ நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேரம் வேற ஆகிக்கிட்டே இருக்குதே, எங்கடா இன்னும் சம்மந்தி வரலையேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. என்னப்பா ஆனந்தி, நல்லா இருக்கியாப்பா? பேராண்டி எப்படி இருக்கா, நல்லா இருக்கானா? எப்பா ஆனந்து, நல்லா இருக்கியாப்பா? அத்தை, நான் நல்லா இருக்கேன்ட்ட. நீங்கள் எப்படித்தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா ஆனந்து. ஆனந்தி, என் மகன் என்ன சொல்கிறேன், நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் போல. ஆமாம் மல்லிகா, இப்பெல்லாம் நம்ம பேசுகிறது அவனுக்கு நல்லா புரியுது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கவனித்து கேட்டு நல்லா அதுக்கு தக்கன ஆன்னு பேசுவான் பார்த்துக்கோ. மதனி, பேராண்டி தொட்டிலில் இருக்கான் போல, தூங்குறானா முழிச்சிருக்கானா மதனி? என் ராசா முழிச்சுத்தான் இருக்கான், ஆனால் சமத்து பிள்ளை, அழுக மாட்டான். அருண்சலாம், சித்திட்ட வாங்க. வாங்க பட்டு, வாங்க பட்டு. என்ன சித்தி தூக்கி வச்சிருக்கேன், சித்தியை பார்க்காம ஆட்சியவே பார்க்குறீங்க பட்டுக்குட்டி. அண்ணி, நம்ம கேட்டதுக்கு என் மருமையனை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மல்லிகா கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க பாரு. நான் என் மருமையனை தூக்குறதே இந்த அன்னைக்கு பிடிக்கல போல. சமந்திமா, அதான் எல்லாரும் வந்தாச்சுல, பேர் சுட்டுமிழாவ ஆரம்பிச்சிடலாம்ல? இல்லை சமந்தி, என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வரணும், அவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்தாச்சுன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படியா சமந்தி? சரி சரி, வரட்டும் வரட்டும் வரட்டும். அன்னைக்கிளி, என்னம்மா மசம் நின்றுக்கிட்டே இருக்கிற? அப்பா அம்மா அண்ணன் அண்ணியெல்லாம் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு சடக்குன்னு கூட்டுட்டு வா. அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிச்சு விட்டுறலாம் பேர் சுட்டுமிழாவை. சரிங்கத்த. அம்மா வாங்கம்மா, சாப்பிட போகலாம். அருண்செல்லாம், வாங்க பட்டு, போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அருண்செல்லக்குட்டி, மம்மன் சாப்பிட போகிறீங்களா? சரி சரி, போய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஆமாம் ஆனந்தி, போய் சாப்பிட்டுட்டு என் பேராண்டிக்கு நல்லா வயிறார சாப்பாடை ஊட்டிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. சரிங்கம்மா. அம்மா, அண்ணி முகத்தை பார்த்தியாம்மா? அண்ணி முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லைம்மா, அப்படியேவும் மூஞ்சியில் ஈயாடாமல் அப்படி இருக்காங்கம்மா. அவ்வளவு என் மேலே இருக்கிற பொறாமம்மா அவங்களுக்கு. இந்த பாரு மல்லிகா, நீ வேற அண்ணன் இருக்கும் போத எதையாவது பேசி தொலைஞ்சிடாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பொறுமையாக இரு. என்னம்மாம்மா நீ சொல்கிற, அதுக்காண்டியே பொறுமையாக இருக்கேன். நான் அப்போ அதை என்ன சொன்னேன்னா அதை மட்டும் மறந்துடாத. வாங்கடி வாங்கடி, உங்களைத்தான் நான் இவ்வளோ நேரமாக ஆளை காணோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. என்னடி இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? அடியே பவுன்தாயே, பக்கத்து வீட்டில் இருக்க நீ கூட வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சேடி. அக்கா, நீங்கள் வேறு சும்மா இருங்கக்கா. என் மருமகிட்ட நான் வெளியில் போகிறேன்னு சொன்னாலே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறா. அப்புறமே ஒரு வழியாக தப்பிச்சு வரங்களையும் போதும் ஆயிடுதுக்கா. ரஞ்சிதா, நீயும் பக்கத்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டே இப்படி லேட்டாக வரையம்மா. உன் பேரன் பிறந்த நாளைக்கு நான் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த பிறந்தநாள் பார்ட்டி முடியும் இந்தட்டிக்கு நான் கூடவே இருந்துட்டு வந்தல்ல. என் பேரன் பேர் வைக்கிறதுக்கு இப்படியா லேட்டாக வர்றது? எக்கா கோச்சுக்கிறாதீங்க அக்கா. என் புருஷன் மணி கவுண்டரு அங்கே பஞ்சாயத்து இருக்குது இங்கே பஞ்சாயத்து இருக்குன்னு அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டே இருக்காருக்கா. அவரை கிளப்பி விட்டுட்டு வரவங்களையும் லேட் ஆயிடுச்சுக்கா, கோச்சுக்கிறாதக்கா. அடியே வெள்ளத்தாயி, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இவளுகளும் சாக்கு போக்க சொல்கிறது போல நீயும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கத்தான் சொல்லுவ. அதை ஏன்க்கா கேட்குறீங்க? என் பேரனை வச்சுக்கிட்டு நான் பெரும்பாடு படுறேங்க்கா. சட்டியை போட்டு உடனே மோண்டு வச்சிடறாங்க்கா, அடுத்து சட்டியை மாற்றினா பேண்டு வச்சிடறாங்க்கா. அதை எடுத்து துவைச்சி செஞ்சு வைக்கங்களையும் போதும் ஆயிடுதுக்கா. என் மருமகளை கூப்பிட்டு, ஏமா நீ ஒரு நேரம் இவனுக்கு குண்டியை கழுவி விடக்கூடாதா, செய்யக்கூடாதான்னு கேட்டா, நீங்கள் தானே பேரை வேணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்தா பாருங்க, இல்லைன்னா பேசாமல் கிடங்க, என்னைய ஆளை விடுங்கன்னு என் வாயை அடைச்சிட்றாக்கா. உன் மருமக சொல்கிறதும் சரிதானடி. உன் பேரனை பார்க்குறத விட உனக்கு என்னடி அப்படி வேலை? உனக்கெல்லாம் அந்த வேலை செய்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. எனக்கு கடவுள் என்னைக்கு தான் அந்த பாக்கியத்தை தரப்போகிறாரோ. பங்கச்சக்கா, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் மகன் பிள்ளை பேரனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க.
இந்த கிழவிக்கு துமுறை பார்த்தியா? மகன் பிள்ளை பேரனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பானா. அப்போ என் பிள்ளை யாரு? என் பிள்ளையும் எங்கள் அம்மாவுக்கு பேரன் தானே. இவர்களெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டு பக்கமே வர விடக்கூடாது. குறிப்பாக நம்ம அம்மாட்ட அடிக்கடி பேச விடக்கூடாது. அம்மா மனசை களைச்சிடுவாளுங்க. என்னம்மா மல்லிகா, என் பேராண்டி என்ன சொல்கிறான்? ஆத்தா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அத்தா. பெரியம்மா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் பெரியம்மா. அம்மா, அத்தாவங்களாம் சாப்பிட்டுட்டாங்கம்மா. விழாவை ஆரம்பிச்சிடலாமாம்மா? தங்கராசு, ஆரம்பிச்சிடலாம். ஏன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துட்டாங்க. மற்ற சொந்த பந்தம் எல்லாரும் வந்தாச்சு. வெயிட் பண்ணுறாங்கப்பா. ரொம்ப நேரம் ஆக்க வேண்டாம், ஆரம்பிச்சிடலாம்ப்பா. அப்போ மருமகனே, பேர் சுட்டு விழாவை ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஓகே அத்தை, ஆரம்பிச்சிடலாம் அத்தை. அம்மா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குமா. நல்ல நேரத்துலேயே என் மருமே எனக்கு பேரை வைங்கம்மா. அத்தை, நல்ல நேரத்திலேயே என் மயனுக்கு பேர் வைங்க அத்தை. ஃபர்ஸ்ட் உங்க வாயால என் மயனோட பேரை சொல்லுங்க அத்தை. சரிப்பா மருமகனே, இந்த பேர் வச்சிடுறேன் என் பேரனுக்கு. அம்மா, நீங்களே ஏதாவது பேரை சொல்லிடாதீங்கம்மா. தங்கச்சிட்டையும் மச்சான்ட்டையும் கேட்டு வைங்கம்மா. தங்கராசு, நேற்று நைட்டே என் மகனும் என் மருமகளும் என்கிட்ட வந்து இந்த பேர் தான் என் பேரனுக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்போ. அந்த பேர் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ ஆரம்பிச்சு வைங்கம்மா, நீங்களே பேரை சொல்லி. என் பேரனுக்கு நான் விக்னேஷ்னு பேர் வைக்கிறேன். விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். என் பேரனுக்கு நான் விக்னேஷ்னு பேர் வைக்கிறேன். என் பேரனோட பேர் விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். எப்பா தங்கராசு, நான் 3 முறை என் பேரன் காதில் என் பேரை சொல்லிட்டேன். அடுத்து நீ சொல்லுப்பா. சரிங்கம்மா. மருமகனே, நீங்கள் நீண்ட ஆயுசோட நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். நானும் அந்த கடவுளிடம் அதை வேண்டிக்கிறேன். உங்கள் பேர் இன்னிலேருந்து விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். சரி சரி, தாய்மாவனும் பேரை சொல்லியாச்சு. இனி அம்மா அப்பா பேரை சொல்லுங்க வாங்க. அம்மா, அன்னைக்கிளி பேர் சொல்லவே இல்லைம்மா. அதான் நீ சொல்லிட்டியப்பா, உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்தேவும். நீ வேற உன் பொண்டாட்டி வேறையாப்பா? சரிங்கம்மா. என் பட்டுக்குட்டிக்கு பேர் வச்சாச்சு. என் பட்டுக்குட்டி பேரு விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். ஏங்க, அடுத்து நீங்க தான் போங்க. நான் பெத்த என் சிங்கக்குட்டிக்கு விக்னேஷ்னு பேர் வச்சிருக்கோம். விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். சம்பந்தகரமா வாங்க, நீங்களும் வந்து சொல்லுங்க வாங்க. என் பேராண்டி நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுசோட 16 செல்வங்களும் பெற்று நெடுநாள் இருக்கணும். என் பேரனுக்கு பேரு விக்னேஷ் ஆக்கும். விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். எப்பா தங்கராசு, என் பேரனுக்கு நல்லபடியா பேர் வச்சாச்சு. எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுப்பா அவன் பொண்டாட்டிய. அம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. எதுக்குமா அண்ணியை கஷ்டப்படுத்திக்கிட்டு? சரிம்மா மல்லிகா, நீயே எடுத்துட்டு வந்து உன் கையாலேயே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. அத்தா வாங்க வாங்க, எல்லாரும் வந்து லட்டு எடுத்துக்குங்க. என்னடி பங்கஜம், மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு எதையாவது போட்டு உன் பேர் வைக்க விழாவை சிறப்பிப்பேன்னு பார்த்தேன்னா லட்டை மட்டும் கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடியே, இவ ஒருத்தி வெறும் லட்டை கொடுத்து அப்படியே அவங்கள அனுப்பிட போகிறேன். இப்போதைக்கு பேர் வச்சிருக்கோம், லட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொன்னது போல் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்கடி. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் ரெடியாக இருக்குடி. எக்கா பங்கச்சக்கா, பிரியாணி ரெடியாக இருக்கா? நான் வேற காலையிலேருந்து வயிற்ற பட்னியாக போட்டு வந்திருக்கேன்க்கா. பிரியாணி ஒரு பிடி பிடிக்கணும்னு. அடியே, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கடி. நிறையா தாண்டி பண்ணி வச்சிருக்கு. சாப்பிட்டு உங்கள் வீடுகளுக்கும் எடுத்துகிட்டு போய் எல்லாரும் சந்தோஷமாக 2 நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிடுங்கடி. அக்கா, அப்படியாக்கா? நீ குடிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வரும்போதேவும் ஒரு பெரிய குண்டா கொண்டு வந்திருக்கேன். அது நிறையா கொடுத்துருக்கா பிரியாணியை. அப்பவே சொல்லிட்டல்லடி, நம்ம ஊர் ஆளுகளை பற்றி எனக்கு தெரியாதா? நான் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன்டி. யாருக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போய் நல்லா சாப்பிடுங்கடி. அம்மா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு லட்டு, நீயும் எடுத்துக்குமா. அடியே வெள்ளத்தாயி, இந்த பங்கஜத்தை பார்த்தியா? மருமகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷமா குழந்தை இல்லைன்னு பேர் வைக்கிறதுக்கு கூட இந்த மருமகளை பக்கத்தில் கூட விட மாட்டாரு. எப்படி மகன்கிட்ட சமாளிச்சு மருமகளை கிட்டத்திலேயே விடலையான்னு பார்த்தியாடி? சரியான வெனகாரடி இவ. எக்கா, அவ காதில் விழுந்தா நம்ம 2 பேர்த்தையும் கிளின்னு கிழிச்சு விடுவா. வாயை முடிட்டு பேசாம இருக்கா. அப்புறமே நம்ம நாளைக்கு வீட்டுக்கு வரையும் அங்கே வச்சு பேசிக்குவோம். நாளைக்கு நம்ம பேசிக்குவோம். அடியே வெள்ளத்தாயே, அங்கே என்னடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எக்கா,
நீ தான் பிரியாணி ரெடியா இருக்குன்னு சொன்னீலக்கா, அதான் சுட சுட சாப்பிடுவோமா இல்ல ஆறுனா பிறகு சாப்பிடுவோமான்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா. வெள்ளத்தாயி, ஒரு வழியா நீ சமாளிச்சிட்ட. அவ என்னங்கடி பேசுறேன்னு கேட்ட உடனே நம்ம பேசுனது அவ கேட்டுட்டாளா என்னமோன்னு என் அடி வயிறே கலங்கிருச்சுடி. ஏக்கா, அதான் நான் சமாளிச்சிட்டல, நீ பேசாம இருக்கா. சரி, எல்லாரும் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா சாப்பிட வாங்க. பிரியாணி சுட சுட உங்களுக்காக காத்திருக்குது. அன்னைக்கிளி, ஐயோ மாமா குரலே சரியில்லை. மாமா நம்ம வாடின மூஞ்சியை பார்த்தா மாமா மனசு ரொம்ப கஷ்டப்படுவார். எப்படியாவது மாமாவை சமாளிக்கணும். மாமா சொல்லுங்க மாமா. இந்த மாமா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நிமிஷத்தில் அவள் மூஞ்சியை மாற்றிக்கிட்டா பாருங்க. அவள் கஷ்டத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாளாம். இதுதான் என் அன்னைக்கிளி. அடுத்த ஒரு ஜென்மம் எடுத்தாலும் அன்னைக்கிளி நீ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு அந்த ஆண்டவனிடம் நான் வேண்டிக்கிறேன். ஏலே தங்கராசு, சாப்பிட்றதுக்கு எல்லாரையும் கூட்டு போப்பா. அன்னைக்கிளி, இந்த பாருமா, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? போங்கம்மா, வேலையை பாருங்க சட சடன்னு. சரிங்க த, இந்த போகிறேன் த. மாமா வாங்க. அத்தா, நல்லா சாப்பிடுங்க அத்தா. என்ன வேணாலும் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அத்தா. எப்பா தங்கராசு, சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்கள் கூச்சப்பட மாட்டோம்ப்பா. அதெல்லாம் ஒரு வெட்டு வெட்டிடுவோம். தங்கச்சி ஆனந்தி, எது வேணாலும் நல்லா கேட்டு வாங்கி வயிற்றுக்கு திருப்தியாக சாப்பிடுமா. சரிங்கண்ணே. அடியே வெள்ளத்தாயி, வெள்ளத்தாயி, நான் இங்கே கூப்பிட்றேன். எங்கள் பிரியாணியை பார்த்த பார்வையை நுமுத்த மாட்டா பாரு. அடியே வெள்ளத்தாயி, ஏக்கா என்னக்கா பிரியாணியை சாப்பிட விடுக்கா. சுட சுட இருக்கு, வாசம் கொண்டா கொண்டான்னு இழுக்குதுக்கா. சாப்பிடுக்கா. அடியே லூஸ் இருக்கே, பாவாடையை லூஸ் பண்ணி விட்டுக்கடி, அப்பதான் வயிறு முட்டை சாப்பிட முடியும். இதை சொல்றதுக்கு தாண்டி உன்னைய கூப்பிட்டேன். திரும்பவே மாற்றியடியே பிரியாணியை பார்த்துக்கிட்டேவும். ஏக்கா, நீ என்ன இப்பத்தான் சொல்ற? நான் சாப்பிட வர்றதுக்கு முன்னாடியேவும் பாவாடையை லூஸ் பண்ணி விட்டுட்டு தான்க்கா வந்திருக்கிறேன். சாப்பிட வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம ரஞ்சிதத்தையும் நான் சொல்லிட்டு தான் வந்தேங்க்கா. அவளும் லூஸ் பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்காக்கா. அப்பனா சரிடி, சாப்பிடுங்க. என்ன எதுக்கு தாமதம், அடிச்சு நொறுக்குங்கடி. ஆத்தா, ஏதோ கூப்பிட்டது போல இருந்துச்சு ஆத்தா, ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்ன வேணாத்தா? எப்பு தங்கராசு, ஃபர்ஸ்ட் ரவுண்டே இன்னும் முடியலப்பு, நிதானமாக சாப்பிட்டு கொண்டு வர சொல்கிறோம். சரிங்க அத்தா, நிதானமாகவே சாப்பிடுங்க அத்தா. அடியே பிரியாணி சூப்பராக இருக்குடி. அப்படியேவும் இந்த 65ம் அவ்வளோ அருமையாக இருக்குடி. சாப்பிடுங்கடி சாப்பிடுங்கடி. என்ன ருசி, இப்படி பிரியாணியை பார்த்ததே இல்லை. வீடியோ பார்க்கும் உறவுகளே, நாங்கள் சுட சுட பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த வீடியோக்கார லைக் பண்ணிடுங்க. அப்படியேவும் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏக்கா, நீ என்னக்கா பிரியாணி அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டே இருக்க? நீயே சேர்ந்து சொல்லுக்கா, அப்போ தானே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அட இவ ஒருத்தி, பிரியாணி சுட சுட இருக்கு, அதை சாப்பிட விடுறாளா? ஆமாம் மக்களே, நம்மளோட சேனலை மறக்காம என் தங்கச்சி சொன்னது போல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா இவ என்னைய பிரியாணியை சாப்பிட விட மாட்டா. சரி மக்களே, நான் பிரியாணியை சாப்பிட்றேன். மறக்காம நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் கதை விறுவிறுப்பாக அடுத்தடுத்து போகும், பார்க்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை.